வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடரில் நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை பார்த்துக்கிட்டே வர்றோம். குறிப்பாக நம்ம நேம் ரியாக்ஷன் ஃபீச்சரிங் ஆர்கனோமெட்டாலிக் சார்ந்த வினைகளை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம தற்போது என்ன பார்த்துக்கிட்டு வர்றோம் அப்படின்னா, ஹெக் கிராஸ் கப்ளிங் சார்ந்த வினைகளை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஹெக் கிராஸ் கப்ளிங் வினை தான் பார்க்க போகிறோம். இந்த கேள்வி வந்து கேட் 2016ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஸோ இந்த கேள்வியின் படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரேட் புரோமோபென்சின் கூட பெல்லாடியம் டெட்ராகேஸ் பொட்டாசியம் அசிட்டேட் பேஸ் முன்னிலையில் டிஎம்எஃப் சால்வெண்ட்டில் வினைபுரியும் பொழுது நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கிது. கீழே 4 விடைகள் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான ப்ராடக்ட்னு சொல்லி நம்ம சேர்ந்து பார்க்கலாம். சரி, நம்ம வினையை எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த வினையோட கண்டிஷன் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு ஹெக் கிராஸ் கப்ளிங் வினை அப்படின்னு சொல்லி. ஹெக் கிராஸ் கப்ளிங் வினையை பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம். அதோட கேட்டலிட்டிக் சைக்கிள், மேக்னஸ்டிக் டீடைல் மற்றும் நிறைய எடுத்துக்காட்டுகளை ஏற்கனவே பார்த்துருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். சரி, நம்மளோட வினைக்கு வருவோம். இந்த வினையில் முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, பெல்லாடியம் டெட்ராகேஸ் வந்து 2 லிகாண்டுகளை டிசோசியேட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஆக்டிவ் கேட்டலிஸ்ட் வந்து நமக்கு ஜெனரேட் ஆகும். இங்கே நம்மளோட வசதிக்காக எல்ங்கிறது ட்ரைஃபனைல் பாஸ்பைன் அப்படின்னு சொல்லி நம்ம குறிச்சிருக்கோம். இப்போ ப்ரோமோபென்சின் எடுத்துக்கிடுவோம். ப்ரோமோபென்சின் இங்கே உருவான பெல்லாடியம் 0 கேட்டலிசிஸ் கூட ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்படும். அப்படி ஆக்சிடேட்டிவ் அடிஷனுக்கு உட்படும் பொழுது நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். அதாவது இங்கே இருக்கக்கூடிய கார்பன் புரோமின் பாண்டுக்கு இடையில இந்த பெல்லாடியம் வந்து இன்சர்ட் ஆகும். அப்படி இன்சர்ட் ஆகிறப்ப பெல்லாடியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பெல்லாடியம் 0லேருந்து பெல்லாடியம் 2 ஆக மாறும். அதற்கு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த உருவான பெல்லாடியம் இன்டர்மீடியேட் வந்து நமக்கு இங்கே இருக்கக்கூடிய அல்கீனோட பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் வந்து நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு கார்போபெல்லடைசன் அல்லது மைக்ரேட்டரி இன்சர்ஷன் வந்து நமக்கு நடக்கணும். அதற்கு இங்கே என்ன தெரியணும் அப்படின்னா, நமக்கே தெரியுது. இங்கே அல்கீனில் இருக்கக்கூடிய 2 சைட்டில் எந்த சைட்டில் வந்து இந்த ஃபினைல் குரூப்பு போய் சேரும், அதே வேளையில் எந்த சைட்டில் பெல்லாடியம் ஸ்பீசிஸ் போய் சேரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அல்கீனோட எலக்ட்ரானிக்ஸ் அமைப்பை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடலாம். சரி, இங்கே இருக்கக்கூடிய அல்கீனோட எலக்ட்ரானிக்ஸ் அமைப்பை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்கள் இந்த கார்பனை நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கார்பன் வந்து எலக்ட்ரான் ரிச்சாக இருக்கும். அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய கார்பன் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப நமக்கு தெரியும் பெல்லாடியம் 2 இந்த இன்டர்மீடியேட் வந்து, அதாவது பெல்லாடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோஃபிலிக் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, எலக்ட்ரான் ரிச்சான கார்பனை நோக்கி இந்த பெல்லாடியம் ஸ்பீசிஸ் வந்து நகரும். அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய அரைல் பார்ட் வந்து எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் கார்பனை நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியேட் வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஃபேஸில் இருந்து தான் இந்த கார்போபெல்லடைசன் நடக்கும். இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு சின் பீட்டா ஹைட்ரைடு எலிமினேஷன் வந்து நடக்கும். ஸோ இது ஆல்ஃபா கார்பன், இது பீட்டா கார்பன். இந்த பீட்டா கார்பனில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் கண்டிப்பான முறையில் இந்த பெல்லாடியம் ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய ஃபேஸில் வந்து இருக்கும். அப்போ நமக்கு சின் பீட்டா ஹைட்ரைடு எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். இதன் பிறகு உங்களுக்கு டீகாம்ப்ளெக்சேஷன் ஆகி நம்மளோட ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதே வேளையில் இந்த பெல்லாடியம் இன்டர்மீடியேட்டும் கிடைக்கும். இதன் பிறகு இது ரிடக்டிவ் எலிமினேஷனுக்கு உட்படும் போது பெல்லாடியம் 0 கேட்டலைஸ் வந்து நமக்கு ரீஜெனரேட் ஆகிடும். ஸோ நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட் வந்து எது? இதுதான். சரி, வாங்க நம்ம கேள்விக்கு போகலாம். இது வரைக்கும் நம்ம விவாதிச்ச அடிப்படையில் பார்க்குறப்ப கீழே கொடுத்துருக்கக்கூடிய விடைகளில் மிகவும் சரியான விடை வந்து ஆப்ஷன் பி தான். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.